வெல்கம் டு கோடை சமையல். இன்னைக்கு நம்ம கோடை சமையல்ல எக் கட்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்த முட்டையை துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு டைம் கலந்துடலாம். இப்போ நம்ம திருவி வச்ச முட்டையை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையை நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்ல, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால இதுலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா சேவ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம முட்டையில் ஆட் பண்ணிவிட்டு பிரெட் கிராமை நல்லா தூவி இதை எடுத்து வச்சிடலாம். பிரெட் கிராம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அதோடு சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை வறுத்து எடுத்துக்கலாம். இது ஈஸியாக செஞ்சிடலாம், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் இதை வேக வைக்கணும். இப்போ இது வெந்துருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா எடுத்துடலாம். டேஸ்டான எக் கட்லெட் ரெடி.